நம்ம தமிழ்நாடு இழந்த மிகப்பெரிய பொக்கிஷத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியலைன்னா பரவாயில்ல, நான் சொல்கிறேன். ஸ்காட்லாந்து நாட்டில் 1 லிட்டர் தண்ணி 3500 ரூபாய்க்கு விற்கப்படுது. இதற்கான காரணம் என்னன்னா, ஸ்காட்லாந்து நாட்டில் உள்ள ஒரு நீரூற்றிலேருந்து வரக்கூடிய அந்த நீரினுடைய சுவை தான். அந்த சுவைக்காக தான் 1 லிட்டர் தண்ணி 3500 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதை தாண்டிய ஒரு சுவையுள்ள நீர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் கோவையில் உள்ள சிறுவாணி அப்படின்ற நதியில் உள்ள நீர் தான். இதை நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டுனா 2018 சூயஸ் அப்படின்னு ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கிட்ட தாரை வார்த்து கொடுத்துட்டு, இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் ஒட்டுமொத்த கோவை மக்களுக்கும் அந்த சூயஸ் நிறுவனம் தான் அந்த தண்ணீரை எடுத்து கொடுக்குது. இதுக்காக தமிழ்நாடு அரசு 3000 கோடியை அந்த சூயஸ் நிறுவனத்துக்கிட்ட எடுத்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவை மக்கள் தண்ணீருக்கு வரி கட்டுறாங்களே, அது அத்தனையும் அந்த சூயஸ் நிறுவனத்துக்கு தான் போய் சேரும். இதில் நமக்கு எழுற கேள்வி என்னன்னா, அந்த சூயஸ் நிறுவனம் சிறுவாணி ஆற்றினுடைய நதிநீரை தான் ஒட்டுமொத்த கோவை மக்களுக்கும் தராங்களா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழுது. ஒரு நதிநீரை கூட நிர்வகிக்க முடியாமல் கார்ப்பரேட் கம்பெனிக்கிட்ட தாரை வார்த்து கொடுக்குற அளவுக்கு நம்முடைய நிலை இருக்குது. மக்கள் தான் யோசிக்கணும்.